வணக்கம். வடக்குப்பட்டி ஸ்ரீ மந்தவள்ளி அம்மன் ஆலய ஆடி திருவிழா கோலாகலம். 105 பெண்கள் பங்கேற்ற பால்குடம் ஊர்வலம் மற்றும் சிறப்பு பால் அபிஷேகம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வடக்குப்பட்டி ஊராட்சியில் கிழக்கு திசையை நோக்கி அமைந்து பல தலைமுறைகளாக கிராம மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் பாலித்து வரும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மந்தவள்ளி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத கூழ்வார்த்தல் மற்றும் தீமிதி திருவிழா உற்சவம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மிகவும் விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு காப்பு கட்டுதலும் அதைத் தொடர்ந்து கோலாகலமான பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. 105 பால்குட ஊர்வலம் அப்பகுதியில் உள்ள அருள்மிகு முருகர் ஆலயத்திலிருந்து ஆன்மீக பக்தி முழக்கங்களுடன் புறப்பட்ட இந்த ஊர்வலத்தில் சுமார் 105க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை ஏந்தி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலத்தின் முடிவில் ஸ்ரீ மந்தவள்ளி அம்மனுக்கு சிறப்பான பால் அபிஷேகமும் மகா தீபாராதனை மற்றும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடு. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்திலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் திரள் மற்றும் அன்னதானம். திரளான பக்தர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சிக்கான முழு ஏற்பாடுகளையும் வடக்குப்பட்டு ஊராட்சியை சேர்ந்த அன்னகொள்ளை தேவன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மகாதேவன், ராஜேஸ்வரி மகாதேவன், சந்தையப்பன் ஆகியோர் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். திருவிழாவை முன்னிட்டு வந்திருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 9 தீமிதி திருவிழா வரும் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாதம் 24ஆம் தேதியை முன்னிட்டு விழாவின் சிகர நிகழ்ச்சியான கூழ்வார்த்தல் மற்றும் பக்தர்களின் நேர்த்திக்கடனுக்காக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் கே மிதேஷ்குமார். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.